விஜய் பேசுவதற்கு கரூர் லைட் ஹவுஸ் கார்னர், வெங்கமேடு எம்ஜிஆர் சிலை, ஈரோடு வேலுசாமிபுரம் 80 அடி சாலை ஆகிய 4 இடங்களை தாவகவினர் தேர்வு செய்தனர். ஆனால் போலீஸ் தரப்பில் வேலுசாமிபுரம் பகுதியில் மட்டும் பிரச்சாரம் செய்ய இடம் ஒதுக்க முடிவெடுத்துள்ளனர். எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம், மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேக்குறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? கரூர் மாநகருக்குள் அணிவகுக்கும் விஜய் ஆதரவாளரின் வாகனங்களை தடுக்கும் திட்டமாக சாலை பணியை காரணம் காட்டி டேக் டைவர்ஷன் வாயிலாக வேறு பாதைக்கு திருப்பிவிடும் திட்டமும் உள்ளது. இங்க என்ன சார் நடக்குது? என்ன நடக்குதுன்னு யாருக்கே தெரியும்? டெய்லி எனக்கு சொல்லி சொல்லி பழகம் ஆட்சியா? போனா போயேன். இதுல வியப்படைவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆளுங்கட்சி வேறு எந்த கட்சியும் வளர விடாது, எதிர்கட்சிகளையும் செயல்பட விடாமல் முடக்கும் என்பதை நாம பார்த்துக்கிட்டு வரோம். இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. 4.5 வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது மிகவும் அதிகமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரம் செல்லும் இடங்களிலெல்லாம் ஆம்புலன்ஸ் சென்றதை நாம பார்த்தோம். உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? அண்ட் ஒரு சில இடங்களில் ஒரு ஸ்டேஜில் அவரே எரிச்சலாகி யார் அந்த ஆம்புலன்ஸ்னு செக் பண்ணுங்கன்ட்டு சொன்னதும், வழக்கமாக எல்லா கூட்டங்களையும் இந்த ஆம்புலன்ஸ் விடுறத ஒரு சிஸ்டமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நாம் பார்க்க முடிந்தது. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்பான். அப்படி இருக்கும்போது நேற்று விஜய் பேசிக்கொண்டிருக்கும் போதே 2 ஆம்புலன்ஸுகள் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். விஜய் அவர்களை நிறுத்தி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க என்று சொன்னார். கொஞ்சம் வழி விட்டுருங்க, போயிடுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளாளு கடிச்சிட்டு இருக்கீங்க. விஜய் பேசிக் கொண்டிருந்த அந்த வேலுசாமிபுரம் சாலை மட்டும்தான் சாலை என்றால் அந்த ஆம்புலன்ஸ் வருவதை நான் கேள்விக்கு உள்ளாக்க மாட்டேன். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. தம்பி, உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விடு. வண்டி நின்னுருச்சுடா முண்டம். நின்றுச்சா? பக்கத்திலேயே பேரலல் ரோடு 2 ரோடு இருக்கு. கோயம்புத்தூர் ரோடுன்னு சொல்றாங்க. அந்த ரோடை பிடிச்சா நேரா ஜெயிச்சுக்கு போயிடலாம். ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? பதட்டப்படாத. கரூர் டவுனு மற்ற சில ஊர்கள் போல ரொம்ப சிக்கலான ஒரு டவுன் இல்லை, மாற்று பாதைகள் இருக்கிறது. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்ன்றது நேற்று எல்லாருமே பார்த்தோம். இந்த கிரேட் கிரிகாலுடைய மேட்சிக்க பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் பார்த்தேன். 10 பேர் நிற்கக்கூடிய இடத்தில் 30 பேர் நின்று கொண்டிருக்கும் போது 30 பேருக்கு நடுவே ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டும் என்று அத்தனை பேரும் முயற்சி செய்தாலும் எப்படி வழிவிடுவீர்கள்? இது ஒரு நல்ல கேள்வி. இவ்வளோ க்ரௌடு இருக்கு. இவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுனா எப்படி வழி விடுவார்கள்? ஸோ விஜய் வழிவிட சொல்றாரு, வழி விடுகிறார்கள். அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க நண்பா, கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா, கொஞ்சம் வழி விட்டுருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. டேக் டைவர்ஷன் இந்த இடையூறு செய்யும் திட்டத்தை படித்தேன் நான். இப்போ நேற்று விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டது தெரியுமா? பார்த்தேன் சார். இன்னைக்கு வந்திருக்கோம் இல்லையா? விஜய் ரசிகர்கள் யாராவது வீசுவாங்களா விஜய் மேலே செருப்பு? இல்லை விஜயோட பாதுகாவலர்கள் வீசுவாங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. பத்திரிகையாளர்கள் வீசுவாங்களா? அதிமுகவினர் வீசுவாங்களா? யார் வீசுவா? வேற யாரு? நான் தான். திமுக தான். ஏன் அது ஏற்பாடு செய்யப்பட்டது? இப்போது நான் நிகழ்ச்சியில் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், கரூருக்கு செந்தில் பாலாஜி தான் ராஜா. அது அப்போ இப்போ மற்றவங்களாம் மற்ற ஊரில் கட்சி நடத்தலாம், கரூரில் மட்டும் செந்தில் பாலாஜி மட்டும்தான் கட்சி நடத்துவார்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். அப்படி தான் இன்னும் வச்சிருக்காரு அந்த ஊரை. எதற்கு ஆளேலங்கிற எண்ணம் தான் ஜனநாயகத்தோட முதல் ஆபத்து. உன் கான்பிடென்ட் நினைச்சு எனக்கு ரொம்ப சிரிப்பு தம்பி. நீ என் ஊரில் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆன ஒரு கட்சி, எப்படியும் வந்த விஜய் செந்தில் பாலாஜியை பற்றி கரூரில் பேசாமல் போக முடியாது. கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பற்றி பேசாமல் போனால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல? எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான்.
இந்த கரூர் மாவட்டத்துல ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா. என்ன தேர்றாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குளு சொல்ல பாக்குறாங்க நடக்காத. பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா, சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நக்கல்யா அவனுக்கு. அந்த விழாவில் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா? பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள். எது நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ, எதிர்கட்சியா இருந்தப்போ, அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு? இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். அது வேற வாயி, இது நார வாயி. கரூர்ல பேசும்போது செந்தில் பாலாஜியை தவிர்த்துட்டு நீங்க அரசியலே பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா பேசுவார். என்னை பத்தி நீ பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றோம்னு நினைச்சியா? பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டு எடுத்து பாரு. ஆதிடா, காசிமேடு ஆதி. நேற்று அந்த துயர சம்பவம் ஸ்டாம்பீடு நடக்கல. இதே டயத்துக்கு தான் உங்களை வர வச்சிருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை. என்ன பேசிட்டு இருந்திருப்போம்? இப்போ திரு விஜய் அவர்கள் 10 ரூபாய் பாலாஜின்னு பாடினது தான் சரி இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்டா இருக்கும். சின்ன லெஃப்ட் ரைட்ல எப்படி ஏமாத்தின பாத்தியா? எல்லா மீடியாலையும் எது வந்திருக்கும்? 10 ரூபா தான் சார். இன்னைக்கு தலைப்புச் செய்தியில் எது வந்திருக்கும்? 10 ரூபாய் பாடல் பாடி செந்தில் பாலாஜியை விமர்சித்த விஜய் வந்திருக்குமா? சைடு வகுடு எடுத்து சாஃப்டா பேசின சரத் பாபு நினைச்சிய அவர் தான்டா மெயின் வில்லன். இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க செந்தில் பாலாஜி என்ன நேற்று அரசியலுக்கு வந்தவரா அல்லது சாதாரண அரசியல்வாதியா? திரு